இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற அல்கோரிதம்ஸை பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலே ஸோ லீனியர் ரெக்ரெஷன் இட்ஸ் ஆஃப் வேல்யூ ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே நான் வேல்யூ நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நாளைக்கு எவ்வளோ வந்துட்டு லைக் கோல்டோட ப்ரைஸ் ரேட்டாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லை எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நான் எவ்வளோ சேலரி கொடுக்கலாம் பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணுவேன். அண்ட் அதில் வி ஹாவ் சம் 3 types ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன். அதில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். அதாவது இஃப் யூ ஹாவ் அ one input and one output இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, லீனியர் ரெக்ரெஷன் இட்ஸ் ஆஃப் வேல்யூ ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் இங்கே பண்ண முடியுமே தவிர்த்து இங்கே கிளாஸிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ரைட். இப்போது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கெட் இன் டு த கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில லைப்ரரிஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைப்ரரிஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா NumPy, NP, Matplot, Pandas இப்படிங்கிற நம்பர் ஆஃப் லைப்ரரிஸை இங்கே நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் NumPy அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் பியூர்லி ஃபார் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு. இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சில மேத்தமெட்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆப்ரேஷன்ஸ் மேக் பண்ணணும், இல்லை அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷன், இல்லை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இந்த மாதிரி சில டேட்டாஸை நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு கம் டு த NumPy. இங்கே எனக்கு n நம்பர் ஆஃப் பில்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போது, ஆனால் அதை வச்சு நான் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், ஸோ கோட் டிடெக்ஷன் மூலியமாகவும் கோட் ரீயூசபிலிட்டி மூலியமாகவும் நான் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு NumPy தேவைப்படுது. அண்ட் செகண்ட் திங் இட்ஸ் ஆஃப் Matplot. இப்போ இதையே நான் வந்துட்டு சில விசுவலைசேஷன் பண்ணணும், which is ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா I have to come with the Matplot, PyPlot here. ஸோ Matplot in the sense மேத்தமெட்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், பைத்தான் பிளாட் எடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வர்றது இட்ஸ் ஆஃப் Pandas. ஸோ Pandas இட்ஸ் பியூர்லி இஸ் ஃபார் யுவர் டேட்டா கிளீனிங்காக. ஸோ இங்கே டேட்டா கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நான் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு க்ளீன்டான டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியாக ட்ரெயின் ஆகிக்கும். அதில் அது பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி இட் வில் கிவ் யூ த மோர் ப்ரெடிக்டபிள் மாடலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு என் மாடலை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா சில லைப்ரரிஸ் தேவைப்படுது, அதுதான் இது எல்லாமே. ஃபைன். இப்போது நான் மாடலை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் அது உங்களுக்கு இந்த கன்சோல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் நெக்ஸ்ட்டு நான் டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ கம்மிங் பேக் வித் த டேட்டா செட். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் pandas.read_csv அப்படிங்கிறத நான் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். பேண்டாஸ்லேருந்து read_ எடுத்துக்கிறேன். அதை நான் இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் வித் த டேட்டா செட், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் சேலரி. ஸோ இங்கே இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய சேலரி என்ன பண்ணிக்க முடியும், என்னால் கொடுத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, 30,000. இப்போ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, 40,000. ஸோ 5 years, இந்த மாதிரி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐ வில் கெட் த சேலரி. கரெக்டாக? அப்போது இதில் எனக்கு டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இண்டிபெண்ட் அப்படிங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ தட் இஸ் இண்டிபெண்ட் வேரியபிளுக்கும் டிபெண்ட் வேரியபிளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஃபைன். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ் அண்ட் ஒய்யாக நான் பிரிச்சுக்கிறேன். சின்ஸ் ஐ டோல்ட் யூ தட் இது எல்லாமே எனக்கு மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சில வர்த்தி. கிளியர்? அண்ட் இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாகவும், அண்ட் இந்த சேலரியை நான் ஒய்வாகவும் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, அண்ட் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் எக்ஸ் இஸ் யுவர் இன்புட், ஒய் இஸ் யுவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட். இப்போ இதில்
டேட்டா செட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இந்த iLoc in the sense it is of index location, and இதை நான் இப்படி நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா it is of your column access பண்ணுறேன். ஸோ கோலனுக்கு அப்புறம் என்னோட காமா இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஆஃப் காலம் ஆக்சஸ். இப்போ இல்லை அதுவே முன்னாடி இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஆஃப் ரோ ஆக்சஸ். இங்கே எனக்கு காலமே எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஐ எம் கோயிங் வித் த காலம் ஆக்சஸ். அப்போது எக்ஸே நான் எடுத்துக்கிறேன், ஒய்யை நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். இப்போ இங்கே எடுத்து பாருங்கள், எக்ஸ், திஸ் இஸ் யோர் எக்ஸ், ஒய், அண்ட் திஸ் இஸ் யோர் ஒய். ஓகே, இப்போ நான் தனித்தனியாக பிரிச்சிட்டேன். அண்ட் இதில் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்ப்ளிட்டிங். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் அப்படி நம்ம வரும்போது நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லைப்ரரி அகெயின். ஸோ sklearn, தட் இஸ் ஆஃப் scikit-learn அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? இதில் நான் செலெக்ஷனுக்காக எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் ஆஃப் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஓகே, இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய எக்ஸ் ட்ரெயினாக இருக்கட்டும், ஒய் ட்ரெயினாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் தனியாக பிரிக்க போகிறேன். லெட் ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் I'll be importing the library here. இப்போ அதுவும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதில் எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட் அப்படின்னு நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். அண்ட் அதில் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டாக இருக்கட்டும், இல்லை சம் அதர் டெஸ்ட் சைஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதில் டெஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது எனக்கு 30% அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ விச் இஸ் டெஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சுவலி an argument. இங்கே நான் 30% கொடுத்துருக்கிறேன்னா விச் இஸ் ஆல்ரெடி என்னோடய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 100% டேட்டாவில் இருக்கும். இங்கே நான் 30% கொடுத்துருக்கேன் விச் இஸ் 0.3 அப்படிங்கிறது 30%. விச் இஸ் இந்த 100ல் 30% எங்கே போயிடும் அப்படின்னா டெஸ்ட் டேட்டாவுக்கு போயிடும். மீதி இருக்கிற 70% ஆஃப் டேட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா எஸ் யோர் ட்ரெயின் டேட்டாவுக்கு போயிடும். ஸோ அப்போது ட்ரெயின் டேட்டாவில் 70% இருக்கும், டெஸ்ட் டேட்டாவில் 30% இருக்கும். இதை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த என் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறேன். ஃபைன். இப்போ ரேண்டம் ஸ்டேட் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிற டேட்டா கடைசி வரைக்கும் லைக் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காமல் இருக்கிறது தான் நம்ம ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது இல்லை அப்படின்னா எனக்கு சென்டரில் அந்த டேட்டாஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் என் மாடலால் ஒரு பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஃபைன். இப்போது இது ரெண்டத்தையும் நான் ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த எக்ஸ் ட்ரெயின், அதோட காம்போ எஸ் ஒய் ட்ரெயின். ஸோ எக்ஸ் டெஸ்ட்டோட காம்போ ஒய் டெஸ்ட். இந்த மாதிரி எனக்கு தனித்தனியாக நான் பிரிச்சுக்க முடியும். ஆல்ரைட், இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தேட் ஐ எம் கோயிங் டு த simple linear regression model. So I need the algorithm called simple linear regression, and adula I'm using the linear regression அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த இடத்துல ரெக்ரெஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெயின்டு மாடல். அதுக்கு ஒரு நான் பேர் வச்சுருக்கேன், தட் இஸ் ட்ரெயின்டு மாடல். ரெக்ரெஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. வி கேன் யூஸ் யுவர் ஓன் வேர்டிங்ஸ். பட் குளோபலி ரெக்ரெஷர் அப்படிங்கிறத எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி லைக் ஃபார் லூப்பில் ஐ அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ரெக்ரெஷருமே. இங்கே நான் அதை ட்ரெயினும் பண்ணிக்கிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் மை ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும். ஏன் சார் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் டேட்டாஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் என்னால் லைக் என் மாடலுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ண முடியும். டெஸ்ட் டேட்டா இஸ் ஒன்லி ஃபார் த டெஸ்டிங் ப்ராசஸ். ஓகே, ஆல்ரைட். இதை நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எனக்கு என் மாடலுக்கு தெரியும். ஃபைன். இப்போ இதில் இதோட இன்டர்செப்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ ஹாவ் அ இன்பில்ட் ஃபங்க்ஷன் கால்ட் இன்டர்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா we have this content and we have the coefficient value also. and இதை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் prediction of y நான் கண்டுபிடிச்சிக்க முடியும். we know the formula called y is equal to mx plus c, கரெக்டா? அதை நான் இங்கே ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ m is your this value, x நம்ம கொடுக்கறது, c is your intercept. ஃபைன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான்
டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் 9 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 9 அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 1,05,582 rupees. Let's take it as 1,06,000 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரவுண்ட் ஆஃபாக. இப்போ நான் 9 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1,06,000 அப்படிங்கிறது வரணும். ஸோ இங்கே எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆஃப் 1 lakh. ஓகேவா? ஸோ 11,000 அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், நான் 10.3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அப்போ எவ்வளோ வரணும்? 1,22,000 வரணும். ஸோ ஐம் கோயிங் வித் த ப்ரெடிக்ஷன் ஆஃப் y. இங்கே எனக்கு 23,000 அப்படிங்கிறது அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் வேரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் 1000 வேரியன்ஸாக இருக்குது. ஸோ அப்போது டோட்டலாக எனக்கு கிடைக்க வேண்டியது 1,22,000, பட் எனக்கு கிடைச்சது 1,23,000. ஓகே, ஸோ 1000 அப்படிங்கிறது மேஜர் டிஃப்ரென்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸை நான் மேக் ஓவர் பண்ணுவோம். ஃபைன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஸோ என்னோட டெஸ்ட் டேட்டை நம்ம அப்படியே வச்சுருக்கோமா, அதை நான் என்ன பண்ணுறேன் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ் டெஸ்ட்டை நான் என்ன பண்ணுவேன், வில் கம்பேர் வித் த அதோட காம்போ, இது எக்ஸ் டெஸ்ட்டோட காம்போ ஒய் டெஸ்ட். இதையும் ஒய் ப்ரெடிக்டையும் நான் கம்பேர் பண்ணணும். ஸோ ஒய் டெஸ்ட் இட் இஸ் யோர் ஆக்சுவல் டேட்டா, y predict it is your predicted data. ஸோ ஆக்சுவல் டேட்டா என்னது 37,000 வர வேண்டிய இடத்துல எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 40,000 எனக்கு வந்திருக்கு. 1,22,000 வர வேண்டிய இடத்துல 23, 57 வர வேண்டிய இடத்துல 65. இங்கே பாருங்கள் 63,218, 63,282, somewhat 70 rupees டிஃபர் ஆகிருக்கு. அண்ட் யூ கேன் see the differences. ஓகே, ஸோ இதை நாம் ஆக்சுவல் டேட்டா அண்ட் ப்ரெடிக்டட் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா எந்தளவுக்கு என் டேட்டா ட்ரெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது ட்ரெயின் டேட்டாக்கு எந்தளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னா இட்ஸ் 94% ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ இது இல்லாமல் வி கேன் கோ வித் த டெஸ்ட் டேட்டாஸ் ஆல்சோ. எக்ஸ் டெஸ்ட் அண்ட் ஒய் டெஸ்ட் எந்தளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னா 97% ட்ரெயின் ஆகிருக்கு. அப்போது இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் கால்குலேட் த ட்ரைனிங், எவ்வளோ நடந்திருக்கு, ஹவு மச் இட் இஸ் ட்ரெயின்ட் அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் அபவுட் த அக்யூரேசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்யூரேசி நம்ம டிஃப்ரெண்ட் மேனரில் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம அந்த இதுக்கு நம்ம போக வேணாம். திஸ் இஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மச் இட் இஸ் ட்ரெயின்ட் அப்படிங்கிறது தான் ஸ்கோர். ஃபைன். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்மளோட விசுவலைசேஷன் பார்ட். ஸோ இப்போ இந்த விசுவலைசேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வில் கோ வித் த பிளாட்ஸ். அண்ட் இங்கே என்னோட விசுவலைசேஷன் நடந்திருக்கும். ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் salary packages here. இந்த ரெட் கலர் டாட்ஸ் எல்லாமே இட் இஸ் கன்சிடர் ஆஸ் யோர் ஆக்சுவல் டேட்டா அண்ட் இந்த ப்ளூ கலர் லைன் இஸ் செட் டு பி ஆஸ் யோர் ப்ரெடிக்டட் லைன். ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஃபிகர் டிபிஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட பிளாட்டிங் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது இல்லையா, அதை இன்னும் என்ரிச்சாக காட்டுறதுக்காக, இன்னும் கிளாரிட்டியாக காட்டுறதுக்காக we are using the DPI here. And this is for your test set. இப்போ பார்த்தது train data, that is of train set. இது உங்களோட test set, 30% of data. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் யோர் டெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் யோர் ட்ரெயின் டேட்டா. ஸோ ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வில் மீட் ஆன் next video regarding the multiple linear regression.